ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் வித் சார்லி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபி இன் கேம் ப்ளே தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வெல்கம் டு த பேபி இன் எல்லோ கேம் ப்ளே. ஹேவ் யூ பிளேட் திஸ் பிஃபோர்னு கேட்டிருக்காங்க. நம்ம நோ கொடுத்தல, ஏன்னா நான் விளாண்டது கிடையாது. ஓகே கைஸ், நான் வந்து உண்மையாலுமே இது விளாண்டது கிடையாது. நான் கேம் ப்ளே மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் கேம் ப்ளே பார்த்துருக்கேன், ஆனால் விளாண்டது கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து கேம் ப்ளே பார்த்துருக்கேன், விளாண்டது கிடையாது. அதனால் நம்ம நோவே கொடுத்துடலாம். ஓகேங்க, இது வந்து லோட் ஆகிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. சரி, ஓகே, லோடாக டைம் ஆகும் போல் கொஞ்ச நேரம். வந்துருச்சு. த பேபின்னு எல்லோ கொடூரமாக இருக்குது. இதுவே சவுண்டே நல்லா ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டாக இருக்குது. எல்லாருமே சவுண்டை குறைச்சி வச்சுட்டு பாருங்கள். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ நல்ல ஆடு. ஐட் ஒன் த சிஸ்டர், இட்ஸ் டைம் ஃபார் பெட், இஸ் தட் வாட் யூ திங்க்னு சைல்டு கேட்டிருக்கு. எனக்கு புரியல அந்த சைல்டு என்ன சொல்லியிருக்குன்னு. இஸ் தட் வாட் யூ திங்க். அது பேசின டோன் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்தாச்சு இந்த குழந்த. கதவை திறந்து பார்ப்போம். என்னங்க ஓப்பன் ஆகிடுச்சு. அதான் பேய் வந்துட போகுது. கதவை சாத்தியே வைப்போம். ஓகே, சாத்தி ஆகிடுச்சு. இப்போ இந்த குழந்தைக்கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்கலாம். இதுக்கு வந்து பாட்டில் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ் கேட்க சொல்லியிருக்காங்க. நல்ல பிள்ளையாக தான் இருக்குது. நல்ல பிள்ளையாக போக போக இருக்குமான்னு தெரில. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து போய் ஐயோ பாத்ரூமுக்கு வரேன் பாருறேன், பாட்டில் எடுக்கிறேன்னு. சரிங்க, இப்போ நம்ம போய் ஃப்ரிட்ஜை திறந்து சரி இந்த பாட்டில் எடுத்துக்கலாம். பிக்கப் பாட்டில். ஐயோ மக்கு கீழே போட்டு உடச்சிட்டேனே. பாப்பா உங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுக்கக்கூடாது. தம்பியா பாப்பான்னு தெரில. சரி, ஓகே. பேபிக்கு ஃபீட் பண்ணியாச்சு. சரி, என்னங்க ஃபீட் பண்ணோன்னே ஆகி போயிட்டான் கருமம். என்னடா நீ இப்படி ஃபீட் பண்ணோன்னே ஆகி போனேன்னா என்னடா உன் வயிற்றில் போய் செஞ்சுருக்குமோ. கீழே போட்டு எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியலங்க. நம்ம சேஞ்சிங் டேபிளில் இவனை கொண்டு வைக்கணும். சரி, ஓகே, நம்ம இந்த சேஞ்சிங் டேபிளில் வச்சாச்சு. பின்னாடி இருக்கான்ல, இருக்க தான் செய்கிறான். ஓகேங்க, எடுத்தாச்சு. இதை எங்கே ஆளை காணும். எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது. ஆளை காணும் எனக்கு. சரி, ஓகே, சேஞ்ச் பேபி கொடுத்துடலாம். ஓகே, க்ளீன் ஆகிடுச்சு. டேக் பேபி டு பெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த பேபியை வந்து பெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படுக்க வைக்கணும் போல். ஸோ இதில் இவனை படுக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம், சவுண்ட் இல்லாமல் இருக்க. காட், இது பேர் காட் போல். நம்மளை வந்து கரெக்டான ஸ்டோரி புக் எடுத்துகிட்டு இதில் உட்கார சொல்லியிருக்காங்க. அங்கே தான் ஸ்டோரி புக் இருக்குது. நம்ம சுற்றி முற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல த பிரின்ஸ் அந்த கேட்டாமா இந்த ஸ்டோரி புக் பேர். ஸோ வந்து நம்ம அதில் ரீட் பண்ண உட்காந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தட்டை அதுலேயே வந்து என்ன ஆகுதுன்னா, அதுலேயே வந்து ரீட் பண்ணுறதுனால நான் ரீட் பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த பிரின்ஸோட கண்ணு பார்த்தீங்களா கொடூரமாக இருக்குது. இந்த குழந்தை வந்து பேய் குழந்தைனால வந்து எல்லாமே கொடூரமாக தான் பார்க்க போகிறாங்க. பாருங்கள், கொடூரமாக இருக்குது அந்த பிரின்ஸ் பார்க்க. சரி, ஓகே, தூங்கிடுச்சு போல். நல்லா அழகாக தூங்குது இல்லை. சரி தூங்குது. அப்படின்னு சவுண்டு போட்டே தூங்குது. ஹனிபி தான் ன்னு சவுண்டு போடும். ஹனிபியா ஏதோ ஒன்று, கொசுவா ஈயா ஹனிபியான்னு தெரில, குழவியா என்ன ஒன்று அப்படி சவுண்டு போடும். ஏதோ ஒரு இன்செக்ட்டு. சரி, ஓகே, அது பாட்டு அழகாக தூங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இந்த இதில் ஓகே, நம்ம இப்போ போய் உட்காரலாம். இதுக்கு வந்து 5 சோல்ஸோ 6 சோல்ஸோ கலெக்ட் பண்ணால் தான் வந்து இதில் இதை ஓப்பன் பண்ண முடியுமா இந்த பெட்டி எதுக்குன்னு தெரில. என்னங்க இதில் உட்காரவே முடியல. ஸோ லீவ் அண்ட் க்ளோஸ் த டோர்னு சொல்லியிருந்தாங்கல்ல. லீவ் அண்ட் க்ளோஸ் த டோர். நம்ம லீவ் அண்ட் க்ளோஸ் த டோரில் லீவ் பண்ணிட்டோம், நான் க்ளோஸ் பண்ணல டோரை. அதனால தான். சரி, அது நல்லா தூங்கிட்டு தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கலாம். நம்ம அது தூங்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த டோரை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. நம்ம வந்து இந்த இடத்துல படுத்து தூங்கிக்கலாம். சில் அவுட் அந்த சோஃபான்னு இருக்குது. ஸோ படுக்கிறப்ப என்னமோ கேட் மாதிரி இருக்குது. அதான் சோல்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். கரெக்டாக கண் அசைகிறோம், இந்த பிள்ளை அழுகுது. ஐயோ எரிச்சல் வருது. செட்டில் பேபின்னு இருக்காங்க. சரி, நம்ம போய் அந்த பேபியை செட்டில் பண்ணும் போல். என்னடா கதவு திறந்துருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தானே போனோம். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போது கீழே போய் பார்க்கலாம். கீழே போய் ஏதாவது வேலை கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கு பாருங்கள். எப்படா நீங்கள் வந்த? நான் மேலே போகிற கேப்பில் நீங்கள் வந்துட்டியா? இதுவும் சரி இல்லையே. சரிப்போ, நான் திரும்பி மேலே போய் பார்த்துக்கிறேன். எங்கள் காலெல்லாம் அடிபட்டுருக்கு பையனுக்கு. யாரோ அடிச்சிட்டாங்க போல். போன தடவை வந்து சிட்டர் வந்து பேபி சிட்டர் வந்து இவனோட தொல்லை தாங்க முடியாமல் இவனை அடிச்சிட்டாங்க போல். நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா.
ப்ளுஷைனா புட் த கரெக்ட் ப்ளுஷைன் இந்த கார்ட். ப்ளுஷைனான்னு எனக்கு தெரில, கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் தெரில, ஸோ சாரி. அந்த ப்ளுஷைன்னா எனக்கு என்னென்னே தெரில. இங்கே சாஃப்ட் டால்ஸ் இருக்கும், அதான் ப்ளுஷைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பூனை எடுத்துருவோம். பூனை தான் எனக்கு பிடிக்கும், என்னோடய ஃபேவரட் பெட்டு. என்னங்க எடுக்க முடில இப்போ இது இல்லையோ? சரிங்க, இது எடுக்கவே முடில. என்ன தான் இது? சரி, இந்த ரேபிட் எடுப்போம். இப்போ நம்ம எடுக்கவே முடியலங்க, போங்க. ஏங்க இப்படி பண்ணாலே வந்திருக்கும். சரி, நம்ம கேட் எடுக்கலாமா? சரி, ரேபிட்டை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். என்னடா பார்க்குற, வெயிட் பண்ணுறா. 365 டிகிரி கழுத்தை ரொட்டேட் பண்ணுறான். என்னடா தூக்கி போட்டு நீ இந்த பொம்மையை? ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இந்த கேட் பொம்மையை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். பார்த்தீங்கல்ல, சிரிக்கிறான், தலையிலே தூக்கி போட்டேன். சரி ஏங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த அந்த ஸ்டோரி புக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுக்கணும் போல். ஓகே, ஓகேங்க, நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்தனால அந்த பையன் சிரிக்கிறான். கதவு க்ளோஸ் பண்ணாமலே வந்துட்டு போய் க்ளோஸ் பண்ணலாம். என் பட் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், தூங்கலை. சரி விடு, அவங்க சொன்னதானே செய்ய முடியும். ஓகேங்க, அது தெரியாமல் வெளில வச்சுட்டு இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இது 2 ரூமு அப்டேட் போல், நியூ அப்டேட்னு நினைக்கிறேன். இன்னும் ஓப்பனே ஆகலை. சரி, ஓகே, இது என்ன பண்ணுறது? இந்த இடத்துல திரும்பி போய் நம்ம வந்து சில் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட்ச் டிவி அந்த சோஃபா, சில் அவுட் வாட்ச் டிவி அந்த சோஃபான் இருக்குது. ஸோ நம்ம வந்து தூங்கலாம். நைட்டு 1ஓட முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் அதிகமாக இருக்கான்னு தெரியல. எவ்வளோ தான் விளையாண்டாலும் இந்த கேமுக்கு ஒரு எண்டே கிடைக்காது போல். எண்டு கார்டே போட மாட்டேங்கிறாங்க. ஏங்க, இந்த ஆடு வேறங்க, ஜொமேட்டோ ஆடு. ஸோ நடுவில் இந்த ஆடு மட்டும் மறக்காமல் வந்துடும். சரி, ஓகேங்க, நம்மளை பீஸாவெல்லாம் கம்ப்ளீட் டெம்ப் பண்ணி விடுறாங்க. சரி, ஓகே, இப்போ தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் அவ்வளோதானா? என்னடா கிளிக் பண்ண என்னத்தையோ. த சைல்ட் லாஃபிங் லுக். என்னங்க, படிக்கிறதுக்குள்ளே இங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, இந்த குழந்தை எங்கன்னு தெரில. கெட் பாட்டில் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ். ஓகேங்க, பாட்டில் என்னங்க க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏங்க பாட்டிலை காணோம். சோ லாக்டா. பாட்டில் கண்டுபிடிச்சா தான் நம்ம வெளில போக முடியும் போல். ஓகே, பிக்கப் த பிளேட். மக்லாம் இருக்குது, இதை ஓப்பன் நம்ம ஃபுல்லாக பண்ணிடலாம். என்னங்க, இங்கே எங்கேயுமே வந்து பாட்டிலை காணோம். ஒருவேளை பாட்டில் வந்து வெளில எங்கேயாவது இருக்குமோ? என்ன இது லாக்குடுன்னே இருக்குது. திரும்பி பாட்டில் எங்கே போச்சுன்னே தெரில. சரி, ஓவனையாவது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓவன்லேயுமே வந்து காணோம். பிக்கப் மக்கு, இது க்ளீனப் ஃபுட்னால் இதை ஓப்பன் பண்ணணும். என்ன எல்லாமே உள்ளே போகுது. நமக்கு சீஸ்லாம் உள்ளே போயிட போகுது. நம்ம அப்பப்போ எடுத்து சாப்பிடாத வச்சுருக்கோம். ஃபைண்ட் த பாட்டில். எவ்வளோ நேரம்டா? என்ன புக்கில் வச்சுருக்கு கிச்சனில்? சமையல் செய்கிற புக்காக இருக்கும் போல். அங்கே தாங்க இருக்குது, அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். நம்ம எடுத்தாச்சு. கெட் பாட்டில் டு பேபி அப்படின்ட்டுருக்கு. இந்த குழந்தைக்கிட்ட போய் நம்ம இந்த கொடுக்கணுமா? எனக்கு பயமாக இருக்குது. இது எப்படிடா வந்திருக்கும் இங்கே இது பார்த்தாலே கொடூரமாக இருக்குது. பேபி டு சேஞ்சிங் டேபிள்னு இருக்குது. இந்த பேபி நம்ம வந்து சேஞ்சிங் டேபிளுக்கு தூக்கிட்டு போகணும் போல். ஓகே, இந்த குழந்தைங்க வச்சிடலாம். நம்ம சேஞ்சிங் டேபிளுக்கு வந்து தூக்கிட்டு போயிடலாம். ஓகே, எங்கடா என்னென்னமோ பண்ணுது அது? எங்கே போகுது அது? எங்கே போகுதுன்னே தெரில. இந்த ப்ளூ லைன் வச்சு தான் நானே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்குது, நான் தூக்கிடுறேன். என்னங்க இது? எங்கெங்கேயோ போகுது. எனக்கு விளையாடுறப்போ தலையே சுற்றிடும் போல். எங்கெங்கேயோ போகுது அது. வா, மாட்டை தான் போகுது என்கிட்ட. போகுது. என்னங்க, கண்ணாடிலாம் மாட்டிடுச்சு. அது போகிறப்போ ஒரு சவுண்டு கேட்குது, நல்லா இருக்குது. இந்த ரூம் அன்லாக் பண்ணி விட்டுருக்குங்க இந்த நாப்பி. மாட்டை தான் போகிறப்பாரு. மாட்டினியா? தலை சுற்றுது போல் அதுக்கு. நம்ம கரெக்டாக தூக்கிடலாம். எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ், அதெல்லாம் எமர்ஜென்சிலாம் நம்மளுக்கு வராது. அந்த இதுக்குள்ளே என்னமோ இருந்துச்சு, அது கன்னா என்னன்னு தெரில எனக்கு சரியா. சரி, குழந்தைய காணோம். சமத்து பிள்ளை இங்கே உட்காந்துருக்கு. சரி, நம்ம இந்த நாப்பி மட்டும் மாட்டி விட்டு டேக் பேபி டு பெட்டுன்ட்டு சிரிக்கிறான் பாரு. சரி, இப்போ நம்ம எங்கேங்க திடீர்னு என்னமோ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சிமிட்னா அந்த கண்ணு, பேபியோட கண்ணே ஒரு மாதிரி ஈவில் மாதிரி மாறிச்சு. திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு. என்னங்க இது, என்னமோ நடக்குது. சரி, நமக்கு திரும்பி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு டேக் பேபி டு பெட் வந்து நம்ம திரும்பி கூப்பிட்டு போயாச்சு. காட்டில் வந்து போட்டாச்சு பேபியை. ஸோ இன்றைக்கி வந்து த பிரின்ஸ் அண்ட் த ரேபிட் கதை தான். நேற்று வந்து கேட் கிளிஷன் எடுத்து கொடுப்பேன். இன்றைக்கி வந்து ரேபிட் கிளிஷன்.
ஸோ இதோட பிரின்ஸோட கண்ணுமே வந்து பேபின் எல்லோட கண்ணு மாதிரி தான் இருக்குது கொடூரமாக. ஸோ அதிலே ரீட் பண்ணி காமிக்கிறதுனால என்னாச்சு? ஐயோ பார்த்தீங்களா அவங்க அது கண்ணை கொடூரமாக இருந்துச்சுல்ல. எங்கள் சத்தியமாக எனக்கு ஹார்ட் பீட் அடிக்குது. ஐயோ என்னங்க இது தூக்கி எரிஞ்ச திடீர்னு என்னமோ கொடூரமாக ஆகுது. தலையிலே போட்டுட்டேன் திரும்பி. சரி கண்டினியூ ரீடிங். புக்கிங்க எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ பாருங்கள் சிரிக்கிறத லூசு மாதிரியே. எரிச்சல் தான் வருது. த்ரூ டார்க் அண்டர் காரிடோர்ஸ் ஹி சேஸ்டு ஹர் ஹாப் ஹாப் ஹாப். ஐயோ பேய்ங்க பின்னாடி அந்த ரேபிட்டை துரத்துது. ஓகே அந்த குழந்தை தூங்கிடுச்சு. ரேபிட் பொம்மை எங்கே தெரில எனக்கு. அந்த குழந்தை தூங்கிடுச்சு. லீவ் அண்ட் க்ளோஸ் த டோர் அப்படின்னு திரும்பி டோரை க்ளோஸ் பண்ண வாங்கிட்டேன். சரி நம்ம வந்து திரும்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு இருக்க பயத்தில் என்ன பேசனே தெரில எனக்கு. சரி வாட்ச் டிவி ஆன் த சோஃபா சில் அவுட் வாட்ச் டிவி ஆன் த சோஃபான் இருக்கு. வாட்ஸ் அட் த டோர் அப்படின்ட்டு இருக்கு. திடீர்னு கீழே வந்திருக்கு. எல்லா கதவும் திறந்து கிடக்குது. இது ரேபிட் பொம்மை எப்படி கீழே வந்துச்சுங்க? எதுவுமே இல்லை. வாட்ஸ் அட் த டோர்னு காமிக்கிது. எதுவுமே காணோம். ரெஸ்ட் ரூமில் கூட எதுவுமே இல்லைங்க. இவங்க ஏதாவது பார்சல் வந்திருக்கோ? சரி போய் பார்க்கலாம் நம்ம. எனக்கு பயத்தில் ஸோ இங்கே எதுவுமே இல்லைங்க. இங்கே பார்சல் இருக்குங்க. இங்கே கீழே பிக்கப் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். டோர்ஸ்டியா டார்ஸ்டி 400D பாத்ரூமில் போய் வைக்க போகிறேன். இது வந்து அந்த டோஸ்ட் மிஷினுங்க. அதில் வெடிக்கிற மாதிரிலாம் சிம்பிள் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரில. நம்ம அந்த கடையில் யூஸ் பண்ண வெடிக்கும். இது வந்து நல்லாயிருக்கும்னு இருக்காங்க. சரி ஓகே என்னன்னா என்ன. இது வந்து புத்த இதான் த லாங்கர் டேபிளா சம்திங். ஃபைனலி சம் பீஸ் டு வாட்ச் டிவி சில் அவுட் ஆன் த சோஃபா. ஸோ நம்ம வெயிட் ஃபார் பேலன்ஸ். நம்ம தூங்கிட்டோம். ஓகே பேபி நல்லா திரும்பி வருது போல். சரி எங்கே லோடாயிட்டே இருக்குது. திரும்பி ஜொமேட்டோ நம்பருமா? ஐயோ த சிஸ்டர் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் த சைல்ட் ஐ வில் ஷோ யூ மை ட்ரீம்ஸ். எனக்கு வந்து குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்து அந்த சிஸ்டர் எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேபி வந்து ஐ வில் ஷோ யூ மை ட்ரீம்ஸ், என்னோடய ட்ரீம்னா உனக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி அது பார்த்தாலே பிடிக்கல. சரி இந்த தடவை நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு ஒரு சோல். இப்போ 12ல் ஒரு சோல் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோமோ. இப்போதைக்கு நம்ம அந்த சோல் பாக்ஸில் திறக்க முடியாதுங்க. ஓ அப்ஸ்டேர்ஸ் அண்ட் செட்டில் பேபி. ஏங்க இவங்க அம்மா செட்டில் பண்ணி வச்சுட்டு போக மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு பேய் குழந்தைக்கு போய் என்னை பேபி சிட்டராக வச்சுருக்காங்க. அறிவில்லை. சரி ஓகே செட்டில் பேபி. இந்த குழந்தைய பற்றில எனக்கு எரிச்சலாக வருது. சரி இந்த குழந்தை என்ன பண்ணுறது? செட்டில் பேபினா கோ அப்ஸ்டேர் செட்டில் பேபி லீவ் அண்ட் க்ளோஸ் த டோர். எப்போ பார்த்தாலும் இதே தானடா கொடுக்குறீங்க. இதுக்கு எதுக்குறா புதுசாக டெக்ஸ்ட்டு வேறு? நீ ஒரே டெக்ஸ்ட்டை கொடுத்தாலே நம்ம இது பண்ணிடலாம். சரி இந்த தடவை மறக்காமல் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த தடவை வந்து ப்ரிப்பேர் சீஸ் டோஸ்டி அப்படின்னு இருக்காங்க. நம்ம போய் சீஸ் டோஸ்ட் வந்து செய்யணும் போல். ஐயோ எரிச்சலில் எனக்கு என்ன எனக்கு பயத்தில் எரிச்சலும் இருக்குது பயமும் இருக்குது. ஓப்பன் த டோஸ்ட் மேக்கரு டேக் அ ஸ்லைஸ். இதில் வைக்கலாம். ஓகே அதில் கரெக்டாக வந்து போய் உட்காந்துருச்சு. ஓகே இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் வைக்கலாம். அது வந்து நேராக இருக்காது, கொஞ்சம் கொண்டதாக தான் வச்சா ஸ்டைலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தக்காளி பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே அவங்க அம்மா கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. டேக் அ ஸ்லைஸ் மஷ்ரூம் ஸ்லைஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம வைக்கலாம். ப்ளேஸ் மஷ்ரூம் கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஸ்லைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன டேக் அ ஸ்லைஸ். இது வந்து குக்கும்பர் வந்து ஊறுகாய் பிக்கிள் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. சரியா நம்ம இன்னொரு பீஸ் லாஸ்ட் பீஸ் வந்து இது வச்சிடலாம் மீட். ஓகேங்க ஓகே மீட் வச்சா வந்து சீஸ் வந்து கோச்சிக்கும். ஸோ நம்ம சீஸ் வச்சிடலாம். ஓகே சீஸ் வச்சா வந்து மீட் கோச்சுக்குள்ள நம்ம இன்னொரு மீட் பீஸ் வச்சுக்கலாம். நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு தான் நினைக்கிறேன் சாப்பிட.
ப்ளேஸ் ப்ரெட். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த டோஸ்டரை. என்னடா அது என்னமோ புகையாக வருது, வேகுது போல. என்னங்க இது வெடிக்காதுன்னாங்க, வெடிச்சுக்கிருச்சு. என்னது சைடில் ஃபீட் மீ ஃபீட் த பேபி மான்ஸ்டர். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. ஃபீட் பேபி யூ மான்ஸ்டர். எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் நடுங்குது. உங்களுக்கே நான் பேசுகிறதுலே தெரியும். பயமாக இருக்குது. இங்கே பேசாமல் இதில் ட்ராப் அவுட் ஆகிடலாமா? ஐயோ ட்ராப் அவுட் ஆகிடலாமா? 15 minutes ஆகிடுச்சு. லாக்குடா. எப்படி போகிறது? எங்கே போகிறதுண்ணா? அந்த கதை ஓப்பன் பண்ண முடியுமா? சைட் டோர்லாம் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ஆகிடுச்சு. கிச்சனே ஒரு மாதிரி என்னமோ பேய் ஓட்டுற இடம் மாதிரி இருக்குது. ஃபீட் மீன்னு எழுதியிருக்கு. அப்போவே நான் ஃபஸ்ட் டேவே நான் இது பண்ணிட்டேன், யோசனைப்பட்டேன். கண்டிப்பாக இந்த குழந்தை ஏதாவது பண்ணும், பார்க்கவே திருட்டு மூஞ்சியாக இருக்குது அப்படின்னு. ஸோ பாத்ரூம்லேயே நான் போய் பார்த்தாச்சு, எதுவுமே காணும். ஸோ சரிங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்னங்க இது ஃப்ரிட்ஜ் இவ்வளோ லாங்காக போகுது. நான் பால் பாட்டில் எடுப்பேன். பிக்கப் பாட்டில். ஓகே எடுத்தாச்சு. ஓகே, இன்னும் க்ளோஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆகுது. இந்த சைடு தான் இடம் இருக்குது, எல்லாம் உடஞ்சி கிடக்குது. ஓகே போ 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 இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ. எங்கே எல்லா எண்டுக்கு போனாலுமே இப்படியே காமிக்குது. ஒரு எண்டுக்கு போனால் அந்த இடம் அப்படியே அப்படி இதாகிடுது. இங்கே பாருங்கள், இது ஒரு எண்டுக்கு போய் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த எண்டுனா இது இந்த எண்டில் வராது, இந்த எண்டில் வரல. சரி ஓகே, நான் ஏதோ ஒரு எண்டுக்கு போய் காமிக்கிறேன். அந்த எண்டுக்கு அப்படியே போனாலே அந்த இடம் ஒரு மாதிரி இருட்டாகிடுது. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஆகிடுது. என்னமோ அந்த இடத்துல டக்குன்னு யாரோ க்ளோஸ் பண்ண மாதிரி ஆகிடுது. சரி ஓகே, எனக்கு நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு எவ்வளோ பயத்தில் இருக்கேன் நான். இந்த இடம் அப்படியே என்னென்னமோ உடஞ்செலாம் போய், இந்த இடம் கூட பரவாயில்ல, வெளியில் கொடூரமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் என்னது இந்த பிள்ளைக்கு பேபிக்கு இது எடுக்கலான்னு வந்தால் என்னமோ ஃபீட் மீ கொடூரமாக என்னமோ ஆயிருக்கு. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பேசவே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி பேசவே தெரில. எல்லா இடமும் க்ளோஸ் ஆச்சா? நான் என்னெல்லாம் பண்ணேன்? ஓகே, நானும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணுறேன். வந்த இடத்துக்கே தான் வர்றது. ஒரு மேஸ் மாதிரி இருக்குது. ஓகே, கஷ்டப்பட்டு மேஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வாங்கல, டக்குன்னு நம்ம இது பண்ணியாச்சு. எப்படி சொல்கிறது, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? கால் எலவேட்டர் கால் பண்ண. ஏன் இப்படி இதாக மாட்டேன்? கால் எலிவேட்டர். லிஃப்ட்டு என்னடா கூப்பிட முடியல, தூக்கி எறியாத. ஐயோ கிரீம் தூக்கி போட்டேன். சரி ஓகே கால் எலிவேட்டர் கிளிக் பண்ணேன், எதுவுமே நடக்கலை. ஹேர் சிசரா சம்திங், சிசர் என்ன ராபிட் மாதிரி இருக்குது பார்க்கலாம், சிசர் தான். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம். என்னங்க தூக்கி போடுது. ஐயோ இந்த பயமாக இருக்குங்க எனக்கு. பெசம் ட்ராப் அவுட் ஆகிடலாமா? 18 minutes ஆகிடுச்சு. இப்போ தான் 15ன்னு சொல்லி வாங்கி மூடனேன், அதுக்குள்ளே 18 minutes ஆகிடுச்சு. டைம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது. சரி ஓகே, ஃபீட் த பேபி யூ மான்ஸ்டர். ஃபீட் த பேபி யூ மான்ஸ்டர்னா நான் மான்ஸ்டரா? எனக்கு புரியல. மான்ஸ்டர் நானா? சரி, இதுவும் லாக்டு தான். என்னங்க இது பால் பாட்டில் கீழே விழுகுது. பால் புட்டி, நான் பால் பாட்டில்னு தான் சொல்லுவேன். அது மில்க் பாட்டிலா? அது லைக் குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு பால் கலக்கி கொடுக்குறது, அப்படி தானே சொல்லுவாங்க. அது ஓப்பன் பண்ண முடியுமா? ஐயோ எனக்கு நடுங்குது உடம்புலாம். இவ்வளோ நேரம் கூட பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஐயோ எனக்கு எச்சிலாம் முழுங்குறேன். அந்த குழந்தை வேற கொடூரமாக இருக்குது, கருமமாக இருக்குது, கத்துது. பேய் பிடிச்சிருச்சு அந்த குழந்தைக்கு. ஏன்டா உங்கள் அம்மா கிட்ட போய் இந்த பேயெல்லாம் காமிக்க வேண்டியதானே? என்கிட்ட எடுத்துக்கிற எரிச்சல் பண்ணுற. ஹைச்சர் எடுத்து விட்ருவோம் பாரு, கீழே செத்து போயிடுவேன். சேஞ்சிங் டேபிள் கூட்டு போகணுமா? ஸோ எரிச்சலாக வருதுங்க. ஐயோ கீழே தூக்கி போட்டதுக்கு அழுகுறாங்க. சும்மா தாங்க தூக்கி போட்டேன். நான் வாஷிங் மிஷின்குள்ளெல்லாம் போடலான்னு பார்த்தேன். இவன் முடியே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது, அதனால தான்
சரி போய் தொலை, அவன் மூஞ்சி பார்த்தா கொடூரமாக இருக்கு, இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு விட்டுட்டேன். சரி ஓகே, பிக்கப் த நாப்பி. பின்னாடி இருக்கானா? இருக்கான். அம்மா ஐயோ பயந்துட்டேங்க. சத்தியமாக பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். ஏங்க திடீர்னு அந்த பேய் வந்து பார்க்குதுங்க. ஓகேங்க, இதுக்கு மேலாம் இங்கே இருக்க மாட்டேங்க. அந்த பேய் ஏங்க அப்போவே அவங்க அம்மா எமர்ஜென்சி கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. நான் தான் சும்மா சரி அந்த பையன் அப்படிலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு விட்டேன். டக்குனு போய் அப்படி பயந்துட்டு எமர்ஜென்சி கிளாஸை எடுத்துட்டேன். எடுற ஓகே ஓகே, பாசிஃபை த பேபி. ஓகே ஓகே, அந்த குழந்தைக்கு அதை மாட்டி விடணும். பாசிஃபை த பேபி. என்னாச்சு அந்த குழந்தைக்கு? என்னமோ பண்ணிட்டேன் போல். அந்த குழந்தை ஆடு வேறு நம்ம கரெக்டாக விளையாண்டுருக்கும் போது வரும். நீங்கள் என்னமோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. அந்த குழந்தை உயிரோடு தானே இருக்குது, செத்து இதுவும் போலையே. செத்து போயிடுச்சுன்னு நினச்சேன். ஏங்க நான் கத்திட்டேன் பயத்தில். அந்த குழந்தை வந்து நம்மளை பார்த்து சிரிக்குது, கொடூரமாக சிரிக்குது. சரி ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? செட்டில் பேபி. ஏங்க இந்த பேய் குழந்தையே நம்ம செட்டில் பண்ணுமா? என்னங்க இது குழப்பில்லாத வேலை. நம்மளாம் ஒரு தைரியசாலியாக இருக்க போய் செட்டில் பண்ணுறோம். வேறு யாராவது இருந்தால் கரெக்ட் ஃப்ளிஷன் இந்த காட்டா இந்த ஃப்ளிஷை நம்ம கொடுப்போம். ஓகே, இந்த புக்கு எடுத்துகிட்டு நம்மளை உட்கார சொல்கிறாங்க. அது பிரின்ஸ் அண்ட் த ஷீப். ஏங்க அதெல்லாம் எடுத்தோடனே கூட ஒரு மாதிரி பரவாயில்ல. ஏங்க என்னங்க இது என்னமோ க்ளோஸ் ஆகுது பயத்தில். நீங்கள் அந்த எல்லா பிஷனுமே வந்து எந்திரிச்சு நின்றுருக்கு. இந்த பேபி இங்கே வந்து நம்மளை வந்து வசியம் படுத்திருக்கு. மேலே என்ன டோர் படுத்துட்டாங்க. அந்த ஹெல்லுக்கு திறக்கிற மாதிரி ஏதோ ஒரு டோர். அதனால் அழகாக ப்ளூ கலரில் இருக்கும். ஹெல்லுக்கு திறக்கிற மாதிரி ஏதோ ஒரு கரும்பு பிடிச்சிட்டு குட் நைட்டுன்னு இருக்கு. ஏன்டா குட் பாய் சொல்ல மாட்டியா? குட் நைட் தான் சொல்லுவியா? அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. சரியான கானில் இருக்கேன். சரி ஓகேங்க. ஐயோ இது வேற ஒன்று. ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன ஆடு வரப்போதா? ஏங்க இவ்வளோ நேரம் லோட் ஆகுது, திரும்பி ஆடு வருது. எவ்வளோ நேரம் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே சுற்றுறதோ தெரியல. என்டர் த அப்பார்ட்மெண்ட்டுன்ட்டு இருக்குது. நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளே தானங்க இருக்கோம். என்டர்னு காமிச்சதுன்னா நான் என்ன பண்ணுறது? எங்கள் அந்த சைடு ரொம்ப கருப்பாக இருக்குது. நம்ம இந்த சைடு திறந்து பார்ப்போம். என்னங்க ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன இவ்வளோ கலவரமாக இருக்குது? திரும்பி பார்த்தேன், டாய்லெட்லாம் கலவரமாக இருக்குது. டோன்ட் கோ அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னு காமிக்குது. என்ன பண்ணலாம்? இந்த சைடு டாய்ஸ் பாக்ஸ் போகலாம். அது வந்து சோல்லாம் கலெக்ட் பண்ணால் டாய்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் போல். சரி ஓகே, நம்ம வந்து செய்ய வேணான்னு சொன்னால் செய்வோம். நம்ம வந்து போகலாம். ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஆகுது. நம்ம உள்ள அந்த பேபி நிலை இருக்குது. திடீர்னு லாக்டு. இப்போ எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டதுக்கு செத்து போயிடலான்னு தோணுது எனக்கு. வந்து இந்த பயத்தில் வந்து அதுதான் தோணுது. ஓகே, இந்த ஃபாலோ த ஒயிட் ரேபிட் அப்படின்னு காமிச்சிருக்கு. நம்ம இது வேறு எந்த ரேபிட்டையுமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த ஒயிட் ரேபிட் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க சொல்லுது. அந்த ஒயிட் ரேபிட் வந்து அந்த கதவை திறக்க சொல்லுது. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. சரி திறப்போம், என்ன ஆக போகுது? டோன்ட் கோ அப்ஸ்டேர்ஸ் வந்து ஃபெயில்டு. ஏன்னா நான் வந்து வேணுக்குனே போனனால வந்து திட்டுது ஃபெயில்டு அப்படின்னு. அது அப்புறம் போகலன்னா என்ன பண்ணுறது? சரி ஓகே, ஃபாலோ த ஒயிட் ரேபிட். அந்த ஒயிட் ரேபிட் வந்து எலவேட்டர் போய் கிளிக் பண்ண சொல்லுது. நான் இதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஓப்பன் ஆகலை. எனக்கு வந்து பயத்தில் வாய்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு. சரி ஓகே, கால் எலவேட்டர். இப்போ வந்து நம்ம 24th ஃப்ளோர் சம்திங்கில் இருக்கோம். ஆமாம், 24th ஃப்ளோர் தான் நினைக்கிறேன். இதை இப்போ ஓப்பன் ஆகிடும். 24 கரெக்டாக இருக்குது. பேசி ஐயோ. ஓகே, இட் வாண்ட்ஸ் டு லீவ். எல்லாமே இட் வாண்ட்ஸ் டு லீவ். ஃபாலோ த ஒயிட் ரேபிட் மீன்ஸ் ஓகே, ஏதோ ஒன்று கிளிக் பண்ணு. ஓகே, ஏதோ ஒன்று கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னமோ திடீர்னு வந்து ரொம்ப இதெல்லாம் கலர்லாம் வந்து போகுது. ஓகே சரி ஓகே,
இப்போ நடுவில் ஆட் வருது, ஏதோ ஒரு கார்பெண்டர் மூஞ்சி வருது. பிக் மேன்ஸ் மேட்னஸ் குவிக்லி டுவர்ட்ஸ் த எக்ஸிட் த டைனி ரேபிட் ஹாப்டு அப்படின்னு இருக்கு. பிக் மேன்ஸ் மேட்னஸ்னால் எனக்கு புரியல. ஓகே, பிக்மேன்ஸ் மேட்னஸ்னால் எனக்கு புரியல. பிக்மேன்ஸ் மேட்னஸ்னால் ஏதோ ஒரு மேனோட மேட்னஸ்னால தான் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஓகே, இப்போ வந்து நம்ம எலிவேட்டர்கிட்ட வந்தாச்சு. எலிவேட்டர் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதானே. இன்னும் திடீர்னு லைட்டாக தான் செஞ்சேன், இன்னும் ஆகுது. பேபி நிலம் இந்த இடத்துக்கு வந்துருச்சா? எனக்கு எரிச்சல் தான் வருது. எல்லா இடத்துக்கும் பேபி நிலம் வருமா? அடிச்சிருவேன் நான் அந்த பேபி நிலவை. சரி, ஓகே, இந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நம்ம டக்குன்னு ஓடணும் போல். ஃபாலோ த ஒயிட் ரேபிட்னு காமிக்குது. அதுதான் அந்த டோரு. ஓப்பன் பண்ணிடு. அதான் டோர், அந்த டோர் ஓப்பன் பண்ணு. சூப்பர். என்னது இது? அதுக்கிட்ட அந்த இருக்குது அந்த டோரு. கேட்ச் த பேபி. இந்த குழந்தைய வந்து நம்ம இப்போ வந்து பிடிக்கணுமாம்மா. ஸோ நம்ம வந்து பிடிச்சிடலாம். எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ நம்மளால் அந்த பேபியை பிடிக்க முடியல. அதனால் நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. நடுவில் வந்து தெரியாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சைடு என்னமோ காமிக்க அந்த ஆரோமா இருக்க மாதிரியே அதில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே நிறைய கீஸ் இது இருக்குது. என்னடா அது? அங்கே தான் இருக்குது அந்த பேபினால. புடி பக்கத்தில் போனாலே நோணும். பட்டாசுலாம் வெடிக்கும்ல, புஷ்வானோலாம் புஷ்ஷுன்னு போயிடும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எல்லா இடமே பார்த்துட்டேன். இது வந்து பிக்கப் பியானோ மியூசிக். அது ஆக்சுவலாக பியானோ நோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரில. அது பியானோ நோட்ஸாக மியூசிக்கானு. சரி, ஓகேங்க. பியானோ நோட்ஸாக மியூசிக்கானு எனக்கு சரியாக தெரில. இது வந்து நோட்ஸுன்னு தான் நினைக்கிறேன். ப்ளே பியானோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பியானோ ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளே பண்ணவே முடியல. பேசல நான், அதனால தான். ப்ளே பண்ண முடியாததுனால தான். இன்னும் வேறு கலெக்ட் பண்ணுமா இல்லை வந்து இவ்வளோதானா? ஸோ நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன், எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. ப்ளே தான் பியானோனா நான் வந்து பியானோ ப்ளே பண்ணுறேன், ஆனால் அது வேலை செய்ய மாட்டேங்குது. இன்வெஸ்டிகேட் த அப்பார்ட்மெண்ட்டுமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிக்மேன்ஸ் மேனஸ் அன்லாக் டோர் டு எலவேட்டர். கேட்ச் த பேபி வந்து ஃபெயில்டு. இன்வெஸ்டிகேட் அப்பார்ட்மெண்ட் வந்து அது வந்து அப்படியே இதாகிடுச்சு, பிளாங்க் ஆகிடுச்சு. ப்ளே த பியானோ இல்லை. இந்த ரெஸ்ட் ரூம் கூட பரவாயில்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமில் பிடிக்கும். அந்த பெருசுலாம் வேணாம், எனக்கு பயம். இது என்னன்னு தெரில எனக்கு. இது வந்து என்னமோ ஒரு இது போல், டிஸ்க்கு போல். அந்த சிடி அங்கே தான் இருக்குது. சரி, சிடி அது ஓகேவா? சிடி இங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் ஒரு சிடி, ஓப்பனில் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இந்த சிடியை வந்து இதில் நம்ம போய் வைப்போம். ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பேசுகிறதெல்லாம். இதில் ஆக்சுவலாக நான் பேசுகிறதுல ரெக்கார்ட் ஆகாது, அந்த கேமில் வந்து பேசுகிறதுலாம் இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். யாரோ குடிச்சிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. நோ பியானோ மியூசிக்கா? நோ, இது வந்து பியானோ மியூசிக் கிடையாது போல். யாரோ கிறுக்கி வச்ச பீஸ். நான் பியானோ மியூசிக்னு நினச்சேன். ஏன்னா பியானோ மியூசிக்லேயும் இப்படி தான் கிறுக்கி வச்சுருக்காங்க. சரி, இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது போல். யாராவது மேலேருந்து வந்துடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். அங்கே தான் அந்த பேபி எல்லாம் இருக்குது. பிக்கப் பியானோ மியூசிக். இன்னொரு பியானோ மியூசிக் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. NOBIBYன்னு இருக்குது. NABIயா தெரில, NABY தெரில எனக்கு. அது ஃபுல் இது. என்னடா வைக்க முடியல அந்த இடத்துல. ப்ளேஸ் ஷீட் நம்பர் 2. ஸோ இப்போ வந்து நம்ம 3வது பீஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம கிராணியில் கன் பீஸ் எடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். கன் பார்ட்.
சரி ஓகே. ஃப்ரீ சோல் நம்ம இன்னொரு சோல் எடுத்தாச்சு. பிக் ஹெட் அன்லாக். என்னடா பிக் ஹெட் அன்லாக்லேருந்து நம்ம ஹெட்டு பெருசாகிடுச்சா? சரி ஓகே. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பேபின்னு இல்லை வேறு நாட்டில் வந்து எரிச்சல் பண்ணும். ஒன்றுமே இல்லைங்க. ரேபிட் இங்கே இருக்க பிக்கப் பியானோ மியூசிக் செமங்க. அந்த இது கொடூரமாக மியூசிக் போட்டிருக்காங்கன்னெல்லாம் அதில் தான் இருந்துச்சு. ஓகேங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் வந்து எங்கே பாருங்கள். இந்த குழந்தைங்க பக்கத்தில் தான் இருக்குது. தூக்குதை. இப்படி இருக்குது. அது தூக்க முடியாது போலங்க. என்னங்க இது 30 minutes ஆயிடுச்சு. இது குழந்தை என்னாச்சு? நான் கஷ்டப்பட்டேன் அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. எனக்கு எப்பயுமே வந்து குழந்தைங்கள பார்த்தா வந்து இந்த மாதிரிலாம் கொடூரமாகப்படுத்தணும்லாம் கிடையாது. எங்கேயோ போயிடுச்சு அந்த குழந்த. ஓகே. அங்கே தான் இருக்குல்ல. அப்படி சிரிச்ச மூஞ்சாக இருக்கும்போது நல்லாயிருக்கு. முறைச்சி கொடூரமாக மூஞ்சி வச்சா எனக்கு பிடிக்கல. பயமாக இருக்குது. சரி அந்த குழந்தைங்கன்னு தெரில. இங்கே எதாவது தலைமையில் உட்காந்துருக்கும். சரி இதெல்லாம் எடுக்க முடியாது போல். வீடியோ முடிச்சிக்கலாமா? 30 minutes ஆகிடுச்சு. இப்போவே 31 minutes ஆக போகுது. 59 60 ஓகே 31 minutes ஆகிடுச்சு. சரி ஓகேங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரில எனக்கு. இதையும் தேடி பார்க்குறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? என்ன இருக்குது அதில்? இஸ் தட் அ ஸ்விட்ச் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு. இஸ் தட் அ ஸ்விட்ச்னா அவங்க வந்து கொஸ்டின் மார்க்காக கேட்குறாங்க. இஸ் தட் அ ஸ்விட்ச்னா என்ன ஸ்விட்ச் கேட்குறாங்க எனக்கு புரியல. எந்த ஸ்விட்ச் கேட்குறாங்கன்னு தெரில. நானும் ஸ்விட்சை தேடி அங்கே பாருங்க. இந்த குழந்தைய வந்து இப்போதைக்கு நம்மளால் பிடிக்க முடியாது. இஸ் தட் ஸ்விட்ச்னா எந்த ஸ்விட்ச் கேட்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அந்த ஸ்விட்சை போய் அழுத்துங்க அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்ல. இந்த சாக்ஸ் தான் இருக்குங்க. இந்த குழந்தையுமே இது பண்ண முடியாது. ப்ளே ரெக்கார்டு. சரிங்க. என்னால் முடியல. இதுக்கு மேலே என்னால் விளையாடவுமே முடியாது. ஸோ பாய் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் பாய். மிஸ் யூ ஆல். டாட்டா. பாய்.